இவங்கெல்லாம் பொறக்கும் போதே தங்க தட்டுல பிறந்தவங்க. வசதியான குடும்பத்துல பிறந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அருள்நிதி. மேக்சிமம் த்ரில்லர் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வரக்கூடிய அருள்நிதியோட டிமாண்டி காலனி 3 படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பேரனும் மூகா தமிழரசோட மகனும் தான் இந்த அருள்நிதி. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்ல அருள்நிதி மேல ஒரு ஹேட்டர் கூட கிடையாது. இவர் மேல வெறுப்பா பேசி நான் ஒருத்தரை கூட கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு அருள்நிதிக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் இருக்கு. அருள்நிதி இப்போதைக்கு ஒரு படத்துக்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில அருள்நிதியோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேல. அவரோட குடும்ப சொத்துக்களை சேர்த்தா இன்னும் அதிகமா வரும். அப்படி இருந்தாலும் அருள்நிதி சினிமா மேல ஆர்வம் இருந்ததுனால குடும்ப சொத்துக்களை உதறி தள்ளிக்கிட்டு நானே சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீவன். கண்டிப்பா இந்த நடிகர் ஜீவனை நீங்க மறந்திருக்கவே மாட்டேங்க. மேக்சிமம் வில்லன் கேரக்டர்ல நடிச்சு அசத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் அவன் இல்லை படம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தான் ஜீவன் இந்த உலகத்துல பிறந்தாரோ என்னவோ தெரியல. இந்த படத்துல நடிக்கிறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஜீவன் இருப்பாரு. உண்மையாவே இந்த கேரக்டர் அவருக்கு அச்சு அசலா பொருந்தும். ஆனா ஜீவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆசையில இல்ல. இவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு பிறந்த பிள்ளை. இவரோட உண்மையான பெயர் விஜயபாஸ்கர் ரங்கராஜ். அதுக்கப்புறமா தான் தமிழ் சினிமாவுல வாய்ப்பு கிடைக்க நம்ம ஏன் நடிக்க கூடாது அப்படின்னு தன்னோட பெயரை ஜீவன் மாத்திக்கிட்டு சினிமால அறிமுகமானாரு. ஆனா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா சில கெட்ட பழக்கங்கள் காரணமா இவர் சம்பாதிச்ச நிறைய பணத்தை இழக்கவும் செஞ்சாரு. தன்னோட மார்க்கெட்டையும் இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஜீவன் பப்ளிக் பிளேஸ்க்கு வரதையே நிறுத்திட்டாரு. இப்போதைக்கு ஜீவன் கைவசம் எந்த ஒரு படங்களும் இல்ல. சினிமால இருந்து மொத்தமா காணாம போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ அரவிந்த் சுவாமி. முன்னாடி மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் அரவிந்த் சுவாமி என்னதான் சில படங்கள்ல வில்லனாவே நடிச்சிருந்தாலும் அரவிந்த் சுவாமியை பொறுத்த வரைக்கும் 90ஸ்ல வாழ்ந்த பெண்களோட ஒரு கனவு நாயகன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் நிறைய பேர்கிட்ட உனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு கேட்டா அரவிந்த் சுவாமி மாதிரி தான் வேணும் அப்படின்ற பேச்சே இருக்கு. ஆனா அரவிந்த் சுவாமிக்கு சின்ன வயசுல இருந்து நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இல்ல. அவர் சினிமாக்குள்ள வந்ததே ரொம்ப ரொம்ப லேட் தான். அரவிந்த் சுவாமியோட அப்பா தொலைக்காட்சி நடிகர் டெல்லி குமார். அதனால அரவிந்த் சுவாமி பறக்கும் போதே ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா இன்னைக்கு அரவிந்த் சுவாமி சம்பாதிச்ச சொத்துக்கள்ல எல்லாமே நடிச்சுதான் சம்பாதிச்சாரா அப்படின்னா சத்தியமா கிடையாது. சில காலங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயும் நடிக்காம அரவிந்த் சுவாமி ஒரு மிகப்பெரிய பிரேக் விட்டிருந்தாரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? பிசினஸ் தான். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு சேர்த்திருக்காரு. இது எல்லாமே அவரோட பிசினஸ் மூலமா வந்ததுதானே தவிர அவர் நடிச்சு சம்பாதிச்சது ரொம்ப ரொம்ப குறைவு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நவ்தீப். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. தமிழ்ல அறிந்தும் அறியாமலும் படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் நவ்தீப். முக்கியமா பெண்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. நிறைய பெண்கள் இவரை கிரஷ்ன்னு சொல்லி எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தமிழ்ல பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால தெலுங்கு மொழி படங்கள்ல கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் அதுக்கப்புறமா மார்க்கெட் சரிஞ்சிடுச்சு. சினிமாவை தாண்டி தொலைக்காட்சியிலையும் இவரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். பிரசாந்த இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. நிறைய பேர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா மம்பாட்டியான் அப்படின்ற ஒரு டேக்லைனும் அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரசாந்த் ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவையே கலக்கினவர்னு. அவர் முன்னாடி அஜித் விஜயை கை கட்டி தான் நின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் முக்கியமா இளைஞர்கள் மத்தியில பிரசாந்துக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சு. பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் மூலமா தான் சினிமாக்குள்ளேயே பிரசாந்த் வந்தாரு. அதனால உண்மையாவே இவர் தங்கத்தட்டுல பிறந்த குழந்தை தான். தியாகராஜன் அப்பவே சினிமா மூலமா பல கோடிகள் சம்பாதிச்சு தான் வச்சிருந்தாரு. அந்த குடும்பத்துல தான் பிரசாந்தும் பிறந்தாரு. அதனால சினிமா பட வாய்ப்புகள் இல்லாத சமயத்திலயோ பிரசாந்த்க்கு எந்த ஒரு பண பிரச்சனையும் வந்தது கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பீர் கபூர். பாலிவுட் படங்கள் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை தெரிஞ்சிருக்கும். முக்கியமா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய கிரேஸ் இவருக்கு இருக்கு. இவரோட குடும்பம் பாலிவுட்ல கபூர் ஃபேமிலி கிட்டத்தட்ட 100 வருஷம் லெகசியோட இருக்காங்க. கபூர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு இளவரசர் மாதிரி தான் ரம்பீர் கபூர். சோ ரம்பீர் கபூருக்கு சின்ன வயசுல இருந்தே வறுமை அப்படின்னா என்னன்னே தெரியாது. பட் தன்னோட குடும்ப சொத்துக்களை தள்ளி கிட்டத்தட்ட 400 கோடி வரைக்கும் ரம்பீர் கபூர் இந்த சினிமா மூலமா சம்பாதிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.